வங்கிகளில் பணமாற்ற வருபவரின் விரலில் மை வைக்கப்படும் என்று பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்போம். பாஸ்கரன், இந்த மத்திய அரசின் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஆதார், லைசன்ஸ் உள்ளிட்ட 5 வகையான ஆவணங்களை காட்டி வங்கிகளில் 4000 ரூபாய் பணம் எடுக்கும் நடைமுறை தொடர்ந்து இருந்து வருகிறது. இதன் காரணமாக வங்கிகளுக்கு தன்னுடைய பணங்களை 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாட்டி 4000 ரூபாயை மாற்றக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் பொதுமக்கள். தற்போது ஒரே நபர் மீண்டும் மீண்டும் பணத்தை எடுப்பதற்கான நடவடிக்கை தடுப்பதற்காக விரல்களுடைய நுனியில் மை வைப்பதற்கான நடவடிக்கை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. இது குறித்தும் பொதுமக்களிடம் கேட்கலாம். ஏற்கனவே பல நடைமுறைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரே நபர் மீண்டும் மீண்டும் பணத்தை எடுப்பதை தடுப்பதற்காக விரல் நுனியில் மை வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அதே நபர் மீண்டும் வங்கிகளுக்கு பணம் எடுக்க முடியாது என்ற நடைமுறையை கொண்டு வர உள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சார், மைய வேண்டாம், கண்ணில் வைக்க சொல்லுங்கள் சார். என் கையில் வச்சு பிரயோஜனம் இல்லை. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து வரோம். அதனால் எல்லா ஏடிஎம்மும் ஒர்க் பண்ணல. இது ஹெட்டில் ஒர்க் பண்ணுன்றனால தான் நாங்கள் வந்துடுறோம். மக்கள் ரொம்ப அது 2500 ரூபா தான் கொடுக்குறேன்றாங்க. இன்னொரு கார்டு போட்டு எடுத்தால் மறுக்கியூ வருன்றாங்க. மக்களுடைய ஆட்சியில் மக்களை கொடுமைப்படுத்துறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை சார். அதனால் மக்கள் நல்லா இருக்கணும். அவங்க ரூபாய் அவங்களால அதாவது வங்கியில் இது முறை போய் பணம் எடுத்திருக்கீங்களா? இல்லை பணம் எடுக்கிறதுக்கு ஆதார் என்ன காட்டலாம், லைசன்ஸ் காட்டலாம், ஓட்டர் ஐடி காட்டி எடுக்கலாம். இப்போ மை வைக்கப்பட்டால் ஒரே நபர் மறுபடியும் வர்றதை தடுக்க முடியும். அது குறித்து உங்களோட கருத்து என்ன? தடுக்கலாம், ஆனால் நேரம் தான் விரயமாகும். இப்போ இவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூடுதல் நேரமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். பேங்க்கில் உள்ளே போய் 4000 ரூபா மாற்றக்குண்டான நடைமுறைகள் எப்படி இருக்குது? பேங்கில் போனால் இப்போ இந்த பேங்கை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சார். மற்ற பேங்கெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேதில்ல, எடுக்க முடியல. இதே நீங்கள் சொல்கிறது கருப்பு பணம், அதுக்கு டைம் ஆகும். ஆனால் ஒரே இதை மாற்றுறதுக்கு வெளில நின்றுக்கிட்டு மாற்றுறதுக்காக தான் வேறு ஐடியில் எடுக்கிறாங்க. அது தடுக்கலாம். ஆனால் இது இந்த மை வைக்கிறதுனால அது கொஞ்சம் டிலே ஆகும். எல்லாருமே அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஆனால் ஒரே இது நல்லது தான். ஆனால் 1 ட்ரிப் 2 ட்ரிப் எடுக்கிறாங்க, 5 ட்ரிப் கூட எடுக்கிறாங்க. ஒரே ஆள் மாற்றுறாங்க. அது ஒவ்வொரு பேங்க்கில் பார்த்துருப்பீங்களா? எத்தனை பேர் ஒரே முறை மாட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? தானே அது இல்லை, நான் பார்த்ததில்ல. ஆனால் பொதுவாக போய் நிற்கிறதுக்கு மக்கள்கிட்ட பொறுமை இல்லை. மை வைக்கிற இது வந்தாலுமே கூட்டத்தை பொறுத்தா இருக்குது. ஏடிஎம் ஃபங்க்ஷன் ஆனால் ஓரளவு நல்லாயிருக்கும். ஏடிஎம் இயந்திரங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் வங்கிக்கு சென்று பணத்தை மாற்றக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைவாகும். அதே நேரத்தில் இந்த முறை, அதாவது மை வைக்கக்கூடிய முறைக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள் மக்கள். இருந்த போதும் கால விரயமாகுங்கிறதா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொதுமக்கள் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. கால விரயமாகவும் ஆகும் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றன. ஏடிஎம்களில் பணம் நிரப்பப்பட்டால் ஏடிஎம்களுக்கே சென்று பணத்தை எடுத்துக்கூடிய வசதிகள் இருக்கிறது. இதற்காக வங்கிகளுக்கு சென்று நீண்ட வருஷம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. பாஸ்கர், இப்போ விரலில் மை வைக்கும் பட்சத்தில் 3 நாளைக்கு அந்த மை அழியாதுன்ற தெரிவிச்சிருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி திருப்ப பணம் எடுக்க முடியும்? இது பற்றி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பாஸ்கர்? வங்கியில் நீங்கள் பண தேவைக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் போய் வங்கியில் பணம் எடுக்கிறீங்க. மை வச்சா 3 நாட்கள் பணம் எடுக்க முடியாது. 1 வாரத்துக்கு பிறகு தான் பணம் எடுக்க முடியும். அப்போ அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, மை வச்சா அந்த பர்டிகுலர் நம்பர் தானே போக முடியும். திருப்பி அவங்க ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லைங்களா? திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி வரதுக்கு அப்போ அது தடை பண்ணுது இல்லைங்களா? இப்போ சில அத்தியாவசிய சேவையில் இருக்குன்னா அவங்க இப்போ இங்கேயே ஏடிஎம்ல லிமிட் பண்ணுறாங்க. அங்கே இப்போ ஒரு பர்டிகுலர் நிமிஷம் 20,000 செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு. அவங்க இப்போ வேறு வழியில் எப்படி எடுப்பாங்க? இப்போ ஒரு பர்டிகுலர் இதில் மை வச்சாங்கன்னா திருப்பி அவங்க எப்படி எந்த சோர்ஸில் எடுப்பாங்க? ஏடிஎம்லேயே கும்பலாக இருக்குது. ஆத்திரவசம் என்ன பண்ணுவாங்க? அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்றால் நாங்கள் உடனடியாக சென்று எங்களோட அத்தியாவசிய தேவைக்காகத்தான் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை வங்கியில் ஈடுபட்டிருக்கோம். மை வைத்தால் 3 நாட்களுக்கு எடுக்க முடியாதுங்கிற குறித்து இன்னும் பொதுமக்கள் இருக்கப்போம். மை வைத்தால் ஒரே நபர் மீண்டும் போய் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது மத்திய அரசு கொண்டு வர உள்ளாங்க. மை வைச்சா அதே நபர் மீண்டும் வங்கிகளுக்கு சென்று பணம் எடுக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை கொண்டு வராங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், 4000 ரூபான்றது எங்களுக்கு ஒரு பத்தாத காரியம். ஏன்னா எங்கள் வீட்டில் வயசானவங்கலாம் நிறைய பேர் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு மெடிக்கல்னு போயிட்டாலே டாக்டர் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 2500 ரூபாய் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த 1500 ரூபாய் வச்சு நாங்கள் எப்படி ஒரு வாரம் ஃபுல்லாக தள்ள முடியும் சொல்லுங்கள்? இது மை வைக்கிறதுன்றது பணக்காரங்களுக்கு வேணா இதான். எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கருக்கு ரொம்ப கஷ்டம் சார். அது நீங்கள் இது பண்ணணும். 4000 ரூபாயை எடுப்பதற்காக அத்தியாவசிய பொருள் தேவைக்காகத்தான் அதை எடுக்கிறோம். மீண்டும் அதே நபர் சென்று வங்கியில் பணம் எடுக்க முடியாது அப்படிங்கிறது வரவேற்பு தான். இருந்த போதும் கால விரயமாகும். ஏடிஎம்மில் பணம் நிரப்பப்பட்டால் எங்களுக்கு அது ஒரு தேவைகள் இருக்காதுங்கிறதா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.